பார்ட் 2 ஆஃப் மை ரூம் மேக் ஓவர் பார்க்கலாமா? ஹை லவ்லீஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஒன் செட் ஆஃப் சைட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அண்ட் இது வந்து அனதர் செட் ஆஃப் சைட். இந்த பிளேஸை தான் நம்ம வந்து இன்றைக்கி மேக் ஓவர் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாண்ட் ஆன்லைனில் இருந்து தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப நாளாக விஸ்லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக இது வந்து வாங்கியாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் வார்ட்ரோப் ஆர்கனைசர். நம்ம இந்த வீக்குக்கு என்னென்ன ட்ரெஸ் போடுறோமோ அது எல்லாமே ஹேங் பண்ணிவிட்டு வேணுன்றப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸையே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய ஷூட்ஸ் ஏதாச்சும் ட்ரெஸ் ஹால் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மெஸ்அப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த மாதிரி குர்த்தி ஹால் எடுக்கிறப்போ நான் ஹேங் பண்ணிவிட்டு எனக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஷூட்க்கான ட்ரெஸ் அண்ட் ஆஃபீஸ்க்கான ட்ரெஸ்ன்னு சொல்லி ரெண்டுமே செப்பரேட்டாக ஹேங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஷூட்க்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். அண்ட் செகண்ட் ஆஃப் நான் இப்போ போட்டுட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக. ஸோ எல்லா குர்த்திஸுமே அயன் பண்ணி ஹேங்கரில் மாட்டியாச்சு. திஸ் இஸ் ஆல் த ஸ்டப்ஸ் விச் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்றதுக்காக தான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய ரூமை நான் மேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் இன் சம் வே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கன்வே பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்லைனுன்றப்போ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்டோட பேக் சைடில் பிளாக் கலரில் ஃப்ரேம் மாதிரி ஆர்டர் போட்டு ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தேன். அதுவுமே ஸ்டிக் பண்ணியாச்சு ரொம்ப எம்டியாக இருக்கிறதுனால. ஸ்டாண்டை நீங்கள் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த சைடில் வந்து பேக் ஹேங் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அதில் என்னோட ஐடி கார்டு அண்ட் அதுக்கப்புறம் என்னோட பேக் இன்னும் சில ஸ்டப்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இது கீழே வந்து ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆர் இந்த மாதிரி ஸ்லிப்பர் இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு என்னோட நியூ ஸ்லிப்பர்ஸ் மட்டும் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்ட் 1 ரூம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்ட் 2ல் நான் ட்ரெஸ் அண்ட் அந்த ஸ்டாண்டில் வந்து அரேஞ்ச் பண்ணது எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே காமிச்சிருப்பேன், ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி குட்டி சேஞ்சஸ் அண்ட் குட்டி குட்டி மேக் ஓவர் மட்டும் பெயிண்டிங் இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் பண்ணி இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பேஸுமே வந்து கவர் அப் பண்ணியாச்சு. பட் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எம்டியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஷெல்ஸ் வந்து என்கிட்ட ரெசின்க்கு நான் யூஸ் பண்ணுறது இருக்குது. எனக்கு ஏதாவது பிக் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்மால் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெல்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீச்லேருந்து கலெக்ட் பண்ணது தான். இந்த பவுலில் நான் ஃபுல் ஷெல்ஸுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மிரர் பக்கத்தில் வந்து வைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்கேஸ் இதுவே மிஸ்அப் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதில் போட்டுட்டு நம்ம வச்சு பார்ப்போம். இந்த கலர் ஷெல் நான் வச்சிருக்க தீம்க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. இது எல்லாமே மேலே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பவுல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். எனக்கு ஏற்ற மாதிரி ஷெல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து மிரர் பக்கத்தில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் ரெண்டு பக்கம் வந்து பாட் வச்சுருக்கேன். அந்த பாட்டில் எல்லாமே வந்து பெபிள்ஸ் போடுறதா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த பெபிள்ஸுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இது இன்னும் நிறையவே இருக்குது. இது எல்லாமே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னும் நிறைய ஷெல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக தெரியாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு மட்டும் போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. லாஸ்ட் வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பெபிள்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெபிள்ஸ் எல்லாமே வந்து அந்த பாட்டில் வந்து ஆட் பண்ணியாச்சு. என்னோட ரூமை நான் ஓவராலாக மேக் ஓவர் பண்ணி முடிச்சிட்டேன். குட்டி குட்டி சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரூம் டூரில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்கமிங் கெட் ரெடி வித் மீ விளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய இந்த ரூம்குள்ளே இருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கைண்ட்லி டூ செக் இட் அவுட். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் செகண்ட் ஆஃப் நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஆர்கனைசிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அட்லாஸ்ட் லைட் லேம்பும் செட் பண்ணிட்டோம். இந்த ரூமுக்கு லைட்டே தேவையில்லை போல், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் லைட் லேம்ப் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த ப்ராடக்ட்டை. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.